அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதுக்காக நான் போடுறேன்னா, எல்லாருக்குமே சிவராத்திரி கண் முழிக்கணும், கோயிலுக்கு போகணும், அங்கே இரவெல்லாம் ஓம் நம சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சில பேரோட குடும்ப சூழ்நிலைகள், சில பேருடைய உடல் நலம், சில காரணங்களால் கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாது, மனசு கவலைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அருள்மிகு செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயிலில் நான் மகா சிவராத்திரிக்காக வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 7 வீடியோ நான் எடுத்து நான் போட்டிருக்கேன். அது எப்படின்னா வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 3, அது மாதிரி வீடியோ 7 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பப்படுறவங்க எல்லாருமே நீங்கள் பார்க்கணும். வீடியோ போய் நம்ம எடுத்துகிட்டு வரணும், அடுத்த நாள் நம்ம எடிட் பண்ணணும், பேர் எழுதணும், டிஸ்கிரிப்ஷனில் எழுதணும், டைட்டில் எழுதணும், தம்ப்நெயில் எழுதணும். இது இல்லாமல் அதை உட்காந்து நம்ம அப்லோட் பண்ணணும் இல்லையா? நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய இரவு பகல் பார்க்காத உழைப்பு இருக்குது. ஒவ்வொரு வீடியோவும் எல்லாருமே நம்ம பார்க்குறோன்னா அந்த வீடியோவுக்கு பின்னாடி பெரிய ஒரு உழைப்பு இருக்குது. நீங்கள் என் கண்ணெல்லாம் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், நான் தூங்கலை. காரணம் என்னென்னா, நம்ம சிவராத்திரிக்கு போனோம், கண் முழித்தோம், அங்கே இருக்கிற நம்ம வீடியோஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம இவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய இந்த சிவராத்திரி விழாவை பக்தர்கள் நிறைய பேர் பார்க்குறவங்க பார்த்து அவங்க மனசு சந்தோஷப்படணும். இறைவன் எனக்கு கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய நான் வரமாக நினைக்கிறேன். இன்றைக்கும் நான் தூக்கம் எனக்கு சரியாக இல்லை. காரணம் எனக்கு வீடியோஸ் நான் எடுத்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸ் நான் எடுத்து போடணும். கோயிலில் காலையிலேருந்து அன்றைக்கி முன்னாடி நாள் நைட்டு வரைக்கும் நம்ம எடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே நான் எடுத்து நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். இன்னும் ஒரு 10 வீடியோ கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருட்டி இருக்குது. ஸோ இப்போ மணி கிட்டத்தட்ட 12 ஆக போகுது. 12 மணி வரைக்குமே வேலை தான். அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே நம்ம வீடியோஸ்லாம் எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணிடணும், பார்க்குறவங்க பார்ப்பாங்க அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் சில பேருக்கு கோவமாக கூட இருக்கலாம், எல்லாத்தான் நிறைய வீடியோ அனுப்பிட்டுருக்கு அப்படின்னு. எதுக்கு நான் இவ்வளோ வீடியோஸ் நான் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுறேன்னா, ஸ்டோரேஜ் ஃபோனில் வச்சுக்க முடியாது, ரொம்ப வீடியோஸ் ஃபோனில் ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது. ஸோ அதனால் நான் வீடியோஸை எடுத்து நான் அனுப்பினா தான் அடுத்த வீடியோஸ் நான் எடுத்து போஸ்ட் பண்ண முடியும். இன்னும் அடுத்து ரெடியாக இருக்குது. அங்காளம்மன் கோயில் வீடியோ, மயான கொலை இருக்குது. ஸோ தினமும் நம்ம போடுற சமையல் வீடியோஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும், நீங்கள் பயனடையணும், நீங்கள் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரமாக இந்த யூடியூப் வேலை நான் பண்ணிட்டு வரேன். ஏன்னா எல்லாருமே கோயிலுக்கு போக முடியல, மனசு வருத்தப்படுறவங்களுக்காக ஆரம்பித்தது தான் நம்ம சேனலு. இன்ன வரைக்கும் பகவான் எவ்வளோ கஷ்டங்கள், போராட்டங்கள், வலிகள், வேதனைகள், அவமானங்கள் நிறைய இருக்குது. உடல்நல பிரச்சனையும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி கடவுள் இந்த அளவுக்கு ஒரு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. உண்மையிலேயே எல்லா தெய்வங்களுக்கும் மனசார நான் நன்றி சொல்கிறேன். ஸோ நீங்கள் யூடியூப் வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், நிறைய வீடியோ போடுறேன்னு தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ஃபோனில் நிறைய இருக்குது. சாதாரண ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணுறது. இருந்தாலும் என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது 100% கடவுளுக்கு உண்மையாக, உங்கள் எல்லாருக்கும் உண்மையாக நான் எடுக்கிற வீடியோஸ் எல்லாருக்குமே பயன்படணும். நான் மறைஞ்சாலும் நான் எடுக்கிற வீடியோஸ் என்றைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கணுன்ற ஒரே காரணம்தான். நல்லதை செஞ்சுட்டு போகணும். நம்ம வாழற காலம் எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம வாழற வரைக்கும் எல்லாருக்குமே நல்லதை சொல்லணும், நல்லதை செய்யணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். பாருங்கள், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வாழ்க்கையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதுக்காக தான் வீடியோஸ் தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். தயவு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சிவபெருமானுடைய அருளும் எல்லா தெய்வங்களுடைய அருளும் ஒரு சிறை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாயம், சிவாய நமகம், ஓம் சக்தி.